காய்ஸ் வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம டேக்கு கேஃப் தான் பார்க்க போகிறோம். மான்ஸ்டர் ஹண்டர் சீசன் 2 லாஸ்ட் பார்ட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அப்படின்னா நம்ம ஆரம் வந்து அவரோட அப்பா அதாவது கிங்குக்கு தெரியாமல் நம்ம டேக்கிட்ட ஒரு மேப் ஒன்று கொடுத்து இது வழியாக போனோன்னா நீ ஜேகேவை பார்க்கலாம், அங்கேருந்து நீ ஜேகேவை கூட்டிகிட்டு காட்டுக்குள்ளே போகிறதுக்கான மேப்பும் இதில் இருக்குது. ஸோ எப்படியாவது நீ அவனை கூட்டிகிட்டு போ, இன்னொரு டிராகன் வந்திருக்குன்னு அப்பா சொல்கிறாரு இல்லையா, அந்த டிராகன் என்ன ஏதுன்றதை நீ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஜேகேவை சேஃபாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து அவரோட அப்பா கூடவே போயிட்டுருப்பார். அவர் போனதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம ஆரம் வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த வேலையை பண்ணுறாரு அப்படின்றத வந்து எல்லாருமே வந்து புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா வந்து இவ்வளோ நேரமாக வந்து நம்ம ஆரம்பை திட்டிருப்பார், எப்படி வந்து நம்ம ஜேகே மேலே பழி போட்டோடனே நம்ம ஆரம் நம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கோவப்பட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம ஆரம் வந்து இப்படி ஒரு ஹெல்ப்பாக பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம குயின் என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்ம கிம்முக்கிட்டேயும் அதுக்கப்புறம் வந்து நம்ம டேக்கிட்டையும் நீங்கள் 2 பேரும் போங்க, நான் கிங்கு வந்து சமாளிச்சுக்கிறேன், ஃபஸ்ட்டு இங்கேருந்து சேஃபாக நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சுருப்பாங்க. அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம ஆரம் கொடுத்த அந்த மேப்புக்கு ஏற்ற மாதிரி கிம்மும் அப்புறம் டேவும் வந்து நம்ம ஜேகே கிட்டே ரீச் ஆகிருப்பாங்க. இதோட தான் அந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். சரி ஓகே வாங்க இந்த பார்ட் எனக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பாட்டோட ஸ்டார்டிங்கில் நம்ம டேவை தான் காட்டுறாங்க. ஆப்போசிட்டில் நம்ம ஜேகே நின்றுட்டுருக்காரு. டேக்கும் ஜேகேக்கும் சென்டராக வந்து அந்த ஜெயிலோட அந்த டோர் தான் இருக்குது. அந்த டோருக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம ஜேகே நின்றுட்டுருக்காரு இல்லையா, அவரோட கண்ணெலாம் கலங்குது. நம்ம கிம் வந்து எப்படி அந்த டோரை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒரு பக்கம் அப்படியே பார்த்துட்ருக்காரு. இங்கே இவங்க 2 பேரும் வந்து அந்த கம்பி இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ இந்த சைடு வந்து நம்ம டே என்ன பண்ணுறாருனா ஒரு கம்பியை பிடிச்சிருக்காரு, அந்த சைட்லேருந்து நம்ம ஜேகே என்ன பண்ணுறாருனா நம்ம டே பிடிச்சிருக்க கம்பியை வந்து அதாவது நம்ம டேயோட கை மேலேயே அவரோட கையை பிடிச்சிருக்காரு. 2 பேருக்குமே கண்ணெல்லாம் கலங்குது. இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை இன்னும் நல்லா ஸ்டார்ட் பண்ணலாம், மேரேஜ் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சோமே, இப்படி நம்மளை வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மனசுக்குள்ளே ஒரே விஷயத்தை நினச்சிக்கிட்டு அப்படியே கண்ணு கலங்கின மாதிரி 2 பேரும் ஆப்போசிட்டில் நின்று பார்த்துக்கிறாங்க. இதை வந்து நம்ம கிம்மும் நல்லாவே ஃபீல் பண்ணுறாரு. ஸோ பொறுமையாக அந்த பூட்டை உடைக்கிறதுக்கான வேலையை வந்து அவர் பார்த்துட்ருக்காரு. இவங்க 2 பேரும் இப்படி இருக்கு. ஸோ இந்த சைடு வந்து நம்ம கிங்கை காட்டுறாங்க. கிங் வந்து ஆரம் கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம ஜேகேவை வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஆரமுக்கா ஒன்றுமே புரியல, அதான் ஒன்று பிடிச்சி இப்போதைக்கு அடைச்சி வச்சுருக்கீங்களாப்பா, இனிமேல்ட்டு ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு கேட்க கிங் வந்து சிம்பிளாகவே சொல்லிடுறாரு, அவன் ஒரு டிராகன், நம்ம இப்போதைக்கு அவனை சாதாரணமாக ஒரு சின்ன கூண்டுக்குள்ளே வச்சுருக்கோம், ஆனால் அவன் டிராகனாக மாறினா இந்த பேலஸே சுக்குநூறாக வெடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கு. என்னப்பா பண்ணுறது, அதுக்கு என்ன பண்ணுறதா, நம்ம ஜேகேவை கொண்டு தான் ஆகணும். என்ன கொல்றதா, என்னப்பா நீங்கள் விளையாடுறீங்களா, என்ன விளையாடுறேண்ணா, சீரியஸாக தான் சொல்கிறேன் வரோம், உனக்கு புரியுதா இல்லையா, என் கண் கூட பார்த்துட்டு வந்தேன், எத்தனை பேர் அவன் கொண்டான் தெரியுமா, எத்தனை பேர் தெரியுமா அவன் சாகடிச்சான், என் ஃப்ரெண்டு என் மடியிலேயே உயிரை விட்டான், எனக்கு நல்லா தெரியும் அது ஜேகே தான், அதே டிராகன் தான், நான் டிராகனை பார்த்தேன், நான் என்ன பைத்தியமா, அப்போ நீ என்னை முழுசாக நம்பலையா வரோம், அப்படிலாம் இல்லைப்பா, நான் உங்களை நம்பலைன்னு சொல்லவே இல்லையே, கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கப்பா, இப்போதைக்கு இந்த பிரச்சனையை அப்படியே விடுங்க, ஒரு வாரம் போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். 1 வாரம் போட்டோமா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சு ஆரம், நான் சொல்கிறேன்ல, கண்ணால் பார்த்தா சாட்சின்னா யாரையும் கூப்பிட்டு விசாரிக்க வேணாம், என்னால் என் ஃப்ரெண்டோட இழப்பை ஏற்றுக்கவே முடியல, அவன் எனக்கு எவ்வளோ சின்ன வயசுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டான ஒரு ஃப்ரெண்டு தெரியுமா, அவன் என் மடியிலே செத்தான், அவனோட கடைசி ஆசையே நான் அவனோட மரணத்துக்காக அந்த டிராகனை கொல்லணுன்றது தான், கண்டிப்பாக நான் கொல்ல தான் போகிறேன், நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ, இங்கே பாரு ஆரம், நீ இப்போ ஒரு சாதாரண பையன் கிடையாது, ஒரு பிரின்ஸ் கிடையாது, இந்த கிங்டமோட கிங் நீ, அதுக்கேற்ற மாதிரி எல்லா முடிவுகளுமே நீ டக்குன்னு தான் எடுக்கணும், நம்மளுடைய மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட பிறந்தவங்க அம்மா அப்பா யாரையும் பார்க்கக்கூடாது, தப்புனா தப்பு தான், நானே தப்பு பண்ணாலும் நீ என்னை கேள்வி கேட்கணும், புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிங் அங்கேருந்து போயிடுறாரு. இதை கேட்குற ஆரம்க்கா ஐயோ இன்னும் இது இப்படிலாம் ஒரு பிளான் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பயமாயிடுது. இந்த சைடு வந்து நம்ம கிம் என்ன பண்ணிடுறாருனா ஒரு வழியாக வந்து அந்த பூட்டை வந்து அவர் உடச்சிடுறாரு. நம்ம ஜேகேவை பார்த்த உடனே நம்ம டே வந்து அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு வேகமாக உள்ளே போய் நம்ம ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறாரு, பயங்கரமாக அழுகுறாரு, ஜேகே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவும் வந்து பேக்கப் பண்ணிக்கிறாரு. ஏன்டா பயப்படுற, அப்போ நான் உண்மையிலே டிராகனை மாதிரி எல்லாரையும் கொண்டு இருப்பேன்னு நீ நினச்சியா, நான் உண்மையில அதை பண்ணியிருப்பேனாடா, ஐயோ ஜேகே ஏன் நீ இப்படி புரிஞ்சிக்காமல் பேசுகிற, நான் உன்கிட்ட இவ்வளோ நடந்ததே இப்போ வரைக்கும் நான் எதனா கேட்டேன்னா, நீ அந்த மாதிரி பண்ணியான்னு நான் கேட்டேன்னா, ஏன் இன்னும் நான் கேட்காம இருக்கேன், ஏன்னா உன் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது ஜேகே, நீ கண்டிப்பாக அதை பண்ணியிருக்க மாட்டேன்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது, ஆனால் கிங் எதுக்கு அந்த மாதிரி தேவையில்லாமல் பொய் சொல்லணும், அவர் இதுக்கெலாம் இப்படி பொய் சொல்கிற ஆளே கிடையாது, வேறு என்னமோ நடந்திருக்கு ஜேகே, உனக்கு ஒன்று தெரியுமா, ஆரம் தான் உன்னை காப்பாற்றுறதுக்காக இப்படி ஒரு பிளானை போட்டு என்னை இங்கே அமுச்சு வச்சான், இங்கேருந்து நம்ம சீக்கிரமாக
போகணுன்னா எங்கே போகணும்? நான் தான் எந்த தப்பும் பண்ணலையே. ஐயோ ஜேகே புரிஞ்சுக்கோ, நீ தப்பு பண்ணலன்றதுக்காக உன்னை இங்கேயே சும்மா விட்டுற மாட்டாங்க. கிங்கு ஒரு டிராகனை பார்த்தேன் அப்படின்ட்டு கன்ஃபார்மாக சொல்லியிருக்காரு. அவருடைய அடுத்த மூவ் உன்னை எதனா பண்ணுறதா தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ இறந்து போன கிங் வந்து சாதாரண ஆள் கிடையாது. நம்ம ஆரம் அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். சின்ன வயசுலேருந்தே அவங்க ரொம்ப திக்கான ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. எனக்கு உன்னை அவர் எதனா பண்ணிட்டு வரணும்னு பயமாக இருக்குது ஜேகே. ப்ளீஸ் ப்ளீஸ் என் பேச்சை மட்டும் கேளு. நம்ம இங்கேருந்து வெளியில் போனால் தான் உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்றதை நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். கிங்கு பார்த்தா இன்னொரு டிராகன் யார் என்ன ஏதுன்றதை நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். நீ இப்படி உள்ளே வந்து உட்காந்துட்டு இருந்தேன்னா என்னாலையும் கண்டுபிடிக்க முடியாது, உன்னாலே அது யாருன்றதை கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நம்ம ஆரம் சொன்னபடி முதல்ல இங்கேருந்து தப்பிச்சு போகிறது தான் பெட்டர். நம்ம வெளியில் போயிட்டு எதுவாக இருந்தாலும் யோசிச்சுக்கலாம் வா ஜேகே அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகேக்கும் வந்து புரியுது, கரெக்டு தான், கிங்க என்ன வேணாலும் பண்ணுவார், சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் கொடுத்த மேப்பை பார்த்து அங்கேருந்து வேகமாக வெளில போயிடுறாங்க. அதாவது நம்ம ஆரம் சொன்ன ரூட் எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம ஜேகேவும் டேவும் இருக்காங்கல்ல அந்த ஜெயில், அங்கேருந்து வந்து இவங்க கொஞ்சம் தூரம் ஒரு ரைட் சைடு ஒரு அரை மணி நேரம் அப்படி நடந்து போனால் காட்டோடைய பின்பக்கம், அதாவது அந்த அந்த மலையோட பின்பக்கம் ஏஜ் வந்துடும். அங்கேருந்து அவங்க அந்த காட்டுக்குள்ளே போயிடுறாங்க. பரவாயில்ல, எப்படியோ சுற்றிட்டு வந்தாலும் இவ்வளோ தூரம் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகிறாரு. அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, நம்ம டேவியும் கிம்மியும் வந்து அவருடைய வீட்டுக்கு, அதாவது அவருடைய பழைய வீடு, அவங்க அம்மா இருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த வீட்டுக்கு அவங்க போயிடுறாங்க. அங்கே போய்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவால் என்னன்னு தெரியல வேகமாக நடக்க முடியல, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அதனால் அவர் ஒரு ஓரமாக உட்காந்துட்ருக்கேன். நம்ம கிம் என்ன பண்ணுறாருன்னா, நான் போயிட்டு பக்கத்தில் பழம் எதனா இருக்கும், நான் போய் பறிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. நம்ம டேவும் ஜேகேவும் தான் இப்போது அந்த வீட்டில் இருக்காங்க. நம்ம ஜேகே வந்து நம்ம டேயோட கால்கிட்ட உட்காந்துட்டு நம்ம டேயோட கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்காரு. என்னால் உனக்கு எப்போவுமே கஷ்டம் இல்லைடா. சீ ஜேகே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, தூங்கணும் போல் இருக்குது, பார்த்தாலே தெரியுது நீ ரொம்ப டயர்டாக இருக்கேன்ட்டு. சரி நீ கொஞ்சம் நேரம் படு, நான் இங்கே தான் இருப்பேன், நான் போக மாட்டேன் எங்கேயும். கண்டிப்பாக போக மாட்டேன்ல? நான் எங்கேயும் போக மாட்டேன்டா, நான் தான் சொல்கிறேன்ல, நீ கொஞ்சம் நேரம் படு ஓகேவா? இல்லை எனக்கு பயமாக இருக்குது. ஏன் பயப்படுற? தெரியல, எனக்கு ஏதோ பயமாக இருக்குது. சரி நான் உன் கையை பிடிச்சிட்டு இங்கேயே உட்காந்துட்ருக்கேன், நீ என் மடி மேலேயே படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே உட்கார. நம்ம ஜேகேவோட மடி மேலே வந்து நம்ம டே சாஞ்சு படுத்துட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக தூங்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு ½ இப்படி பாஸ் ஆகிடுது. நம்ம பேலஸை தான் வந்து காட்டுறாங்க. இப்போ நம்ம கிங் என்ன பண்ணுறாருன்னா, வேகமாக வந்து நம்ம குயின் இருக்கிற ரூமுக்கு, அதாவது நம்ம பசங்க இருக்காங்கல்ல, ஸோ அந்த ரூமுக்கு தான் வராரு. அங்கே வந்து பார்த்தா இவங்க எல்லாரும் உட்காந்துட்டு சொப்பு சம்மா விளையாடுற மாதிரி ஏதோ பண்ணின்னு இருக்காங்க. நம்ம கிங்குக்கா பயங்கர கோவம் வருது. வந்து நம்ம குயினோட கையை பிடிச்சி இழுக்கிறாரு. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏந்திரினா ஏஞ்சிக்க போகிறோம், எதுக்கு இந்த மாதிரி என்கிட்ட ரூடாக நடந்துக்கிறீங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே ஏஞ்சிக்கிறாங்க. ஏய் நடிக்காத, நான் உங்ககிட்ட ரூடாக நடந்துக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். ஜேகே எங்க? என்ன ஜேகே எங்கவா? என்ன பண்ணீங்க அவனை? நீங்கள் தானே அவனை கடைசியாக கூப்பிட்டு போனீங்க. இங்கே பாரு, எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். இந்நேரத்துக்கு ஜேகே உண்மையிலே அவன் நான் இருந்த இடத்துல தான் இருக்கான்னா நீ எவ்வளோ காண்டாயிருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்படி கூலாக உட்காந்துக்கிட்டு பசங்களோட விளையாடிட்டு இருக்க மாட்டேன். ஜேகே எங்கன்னு கேட்குறான்ல, அவனை எங்கே தப்பிக்க வச்சேன், எப்படி தப்பிக்க வச்சோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்க. ஸோ கிங்குக்கு வந்து தெரிஞ்சிடுது. ஆக்சுவலாக வந்து அந்த சைடு போனவங்க வந்து அந்த ரூமில் ஜேகே இல்லைன்றதை வந்து நம்ம கிங் கிட்ட சொல்லிடுறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஜெயில் வந்து உடஞ்சிருக்கு, அதாவது நம்ம ஜேகே இருந்த டோர் வந்து உடஞ்சி போயிருக்கு, அவர் தப்பிச்சு போயிருக்கான் அப்படின்றத வந்து நம்ம கிங் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் கிங் வந்து ஸ்ட்ரெயிட்டாக குயினை பார்க்க வந்திருப்பாங்க. யோ அறிவில்லையா உனக்கு? மூளை இல்லை? மண்டையில் மூளை இல்லையா? கிங்கு தானே நீ, போய் கண்டுபிடி. ஏய் யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியுதா? நல்லா தெரியுது, உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். என்னையும் இங்கே பிடிச்சிட்டு வந்து ரூம்குள்ளே அடைச்சி வச்சுருக்கீங்க, அந்த பையனும் தனியாக கூப்பிட்டு போயிட்டு எங்கேயோ அடைச்சி வச்சுருக்கீங்க. அவனை ஆளை காணுன்ட்டு இங்கே கொண்டு என்கிட்ட சொல்கிறீங்க. என்ன அவனை கொண்டுட்டு என்கிட்ட வந்து நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின் வந்து இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை தூக்கி போடுறாங்க. பசங்கள்லாம் பார்க்குறாங்க, நடா இது டேவை அனுப்பியும் விட்டுட்டு குயின் பாரு எவ்வளோ கெத்தாக பேசுகிறாங்க, வா வா நம்மளும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்முனா அப்படியே கல்லுலேருந்து தண்ணி வர மாதிரி அழுதுகினே வராரு. கிங் என்ன பண்ணீங்க என் ஃப்ரெண்ட்ஸை, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஜேகே என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாரு. ஆமாம் டே எங்க அப்படின்னு கேட்க நம்ம குயினாக திரு முழிக்கிறாங்க. ஐயோ பரபரப்பில் பார்க்க மாட்டாருன்னு நினச்சா கரெக்டாக பார்த்துட்டாரு. டே எங்கே வா, நீங்கள் தானே அவனை தனியாக கூப்பிட்டு போனீங்க, அப்படி சொல்லி தான் ஒருத்தன் வந்து கூப்பிட்டு போனானே அப்படின்ட்டு நம்ம குயின் வந்து பிளானில் இல்லாத ஒன்றத்தை சொல்கிறாங்க. என்ன நான் சொல்லி டேவை ஒருத்தன் கூப்பிட்டு வந்தானா? ஆமாம், நம்ம கிங்டமில் வேலை செய்கிற ஒருத்தன் தான், நம்ம பேலஸில் இருக்கிற ஒருத்தன் தான் வந்து கிங்கு நம்ம டேவை கூப்பிட்டு வர சொன்னாருன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் டேவை தனியாக அனுப்ப பயந்துக்கிட்டு தான் கிம்மியும் கூட அமுச்சு விட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இவருக்கா என்ன நடக்குது இங்கே, யார் தான் இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குறது? ஆரம் இங்கே வாடா அப்படின்னு சொல்லி ஆரம்ப கூப்பிட்டு டேவியும் கிம்மியும் யார் கூப்பிட்டு போனாங்கன்ட்டு எல்லா சர்வன்கிட்டையும் விசாரிங்க. நான் இப்போ உடனே டேவியும் கிம்மியும் பார்த்தே ஆகணும். இன்னொரு டீமை நம்ம ஜேகேவை தேடி அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே
அங்கேருந்து கத்திட்டு போயிடுறாரு. எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருடி அப்படின்னு சொல்லிட்டு. போயா நீ அது கண்டுபிடிக்கிறதாவது, நீ ரூமுக்குள்ளே இருக்கிற எலியவே கண்டுபிடிக்க மாட்டேன், இதில் நீ அவ்வளோ பெரிய ட்ராகனை கண்டுபிடிக்க போறியா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு அவங்க திரும்பிடுறாங்க. பசங்க கிட்ட வந்து பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க, இப்போதைக்கு அவர் இந்த சர்வெண்ட்டுங்களை எவனோ ஒருத்தர் நம்மளை குளிப்பறிக்கிறான்ட்டு ஒரு சின்ன டவுட் வந்து அந்த பக்கம் தேடின்னு இருக்கட்டும், இவங்க 3 பேரும் தப்பிச்சிட்டாங்க, அது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு நல்ல நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இவங்க அந்த ரூம்குள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் ஒரு பயம் இருக்குது, அவங்க 3 பேருக்கு எதுவும் ஆகக்கூடாது, சேஃபாக இருக்கணும், என் செல்லத்துக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம குயின் வந்து கடவுளெல்லாம் வேண்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு 1/2 hour கழிச்சு இந்த பக்கம் நம்ம டேவை தான் காட்டுறாங்க. நம்ம டே பொறுமையாக கண்ணை திறந்து பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஜேகே இல்லை, ரூமில் நம்ம டே மட்டும்தான் படுத்திருக்காரு. பயங்கரமாக பயந்துடுறாரு. ஜேகே ஜேகே எங்கடா போனேன் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளில வந்தால் நம்ம கிம்மும் ஜேகேவும் வெளியில் இருக்க ரூமில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம், அடுத்த பிளான் என்ன அப்படின்ட்டு. நம்ம டே வந்து இப்படி பதறமாக நிற்கிறத பார்த்தோன்னே நம்ம ஜேகே வேகமாக போய் பக்கத்தில் நிற்கிறாரு. என்ன ஆச்சு டே, ஏன் பயப்படுற? இல்லை நான் ஏஞ்சி பார்த்தேன்னா நீ இல்லை, அதான் நான் பயந்துட்டேன், நான் எங்கடா போகிறேன், இவ்வளோ நேரம் உண்மையாக உன் கூட தான் உட்காந்துட்டு இருந்தேன், கிம் கூப்பிட்டா அதனால தான் வெளியில் வந்தேன், ஒன்றும் இல்லை நான் இங்கே தான் இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எதுவும் இல்லை பாரு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்ம டேவும் வந்து பார்க்குறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பக்கத்தில் நிற்கிறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம கிம் வந்து நம்ம கிங்கை வந்து கரெக்டாக கெஸ் பண்ணி வச்சுருக்காரு. இன்னத்துக்கு நீ தப்பிச்சது அவருக்கு தெரிஞ்சிருக்கும், நீயும் நானும் இல்லைன்றது கூட நம்ம கிங்குக்கு தெரிஞ்சிருக்கோம் டே அப்படின்ட்டு டே கிட்டேயும் நம்ம ஜேகே கிட்டேயும் பேசுகிறாரு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அவர் கண்டிப்பாக நம்ம இங்கே வந்திருப்போன்றதை கெஸ் பண்ணி ஒரு டீமை இந்த பக்கம் அமைச்சிருப்பார். ஸோ நம்ம ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது, இங்கேருந்து இன்னும் டீப்பான ஃபாரஸ்ட்டுக்கு போயிடணும். ஆனால் இந்த காட்டையே அவங்க சுற்றி ஃபுல்லாக அலசி ஆராய்வாங்க, ஆனால் இங்கே எங்கே அவங்களுக்கு தெரியாத இடம் இருக்குன்னு தெரியல அப்படின்னு யோசிக்க நம்ம ஜேகேவும் கிம்மும் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. 2 பேருமே அட் அ டைமில் நம்ம அந்த கேவுக்கு போகலாம் அப்படின்ட்டு 2 பேருமே வாய் திறக்கிறாங்க. நம்ம டேவா கேவா அந்த கேவா ஆமாம் அந்த கேவ் தான். அந்த கேவுக்குள்ளே பெரிய பெரிய அனிமல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வரைக்குமே யாருமே உள்ளே வந்தது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அந்த கேவுக்குள்ளே போக போக ரொம்ப டீப்பான வழி போயிட்டே இருக்கும், அதுக்குள்ளே கண்டிப்பாக யாருமே வரமாட்டாங்க. நம்ம அந்த ட்ராகன் யார், என்ன ஆச்சு ஏதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம அந்த கேவுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ட்டு இங்கே நம்ம ஜேகே வந்து அவரோட பிளான் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம டேவா அதாவது அவரால் வந்து நம்ம ஜேகே பேசுகிறத வந்து கான்சன்ட்ரேட்டடாக கேட்க முடியல, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிஹேவ் பண்ணுறாரு. இது நம்ம ஜேகேவும் வந்து நோட் பண்ணுறாரு. என்னாச்சுட்டே நீ ஓகே தானே? இல்லை எனக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்குது. அதை விடு ஜேகே, எனக்கு தெரிஞ்சு இந்த பிளான் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் அப்படி சொல்கிற? ஆமாம், நம்ம கண்டிப்பாக எங்கெங்கே போவோம் அப்படின்றது கிங்குக்கு நல்லாவே தெரியும். இன்னத்துக்கு எங்கே அனுப்புறதை விட முதல்ல அந்த கேவுக்கு தான் அனுப்பியிருப்பார். அதனால் நீ இதை யோசிக்காத. டே சொல்கிறதும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது ஜேகே, நம்ம வேணால் வேறு எதனா யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் திருத்துன்னு யோசிச்சுட்ருக்கு. ஸோ நம்ம டே வந்து என்ன சொல்லிடுறாருன்னா, நம்ம ஓடி ஒளியறதை பற்றி யோசித்தோன்னா கண்டிப்பாக லைஃப் ஃபுல்லாக ஒளிஞ்சிக்கிட்டே தான் வாழ்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம கிங் சொன்னார்ல, இந்த கிங்டமில் ஒரு ட்ராகன் வந்து அட்டாக் பண்ணிச்சுன்ட்டு, அந்த கிங்டம்க்கு நம்ம போகணும். என்ன சொல்கிற? அந்த கிங்டம்குள்ளே போய் தான் ஆகணும். அங்கே போய் என்னாச்சு ஏதுன்றதை நம்ம ஒரு தடவை எல்லாத்தையும் பார்க்கணும். முக்கியமாக அந்த ட்ராகனை நம்ம மறுபடியும் பார்த்தா மட்டும்தான் நம்மளால் இதில் எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியும். நீ இப்போ சும்மா போயிட்டுன்னா அந்த ட்ராகன் இல்லைன்னு சொன்னால் அந்த கிங்கு கண்டிப்பாக நம்ப மாட்டார். ஆனால் நம்மளே கண்கூட ஜேகேக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ட்ராகனை பார்த்தோம் அப்படின்னா தான் அதை போய் நம்ம கிங்கிட்டே சொல்ல முடியும், அவருக்கு ப்ரூஃபாக ஏதாவது ஒன்று காட்டவும் முடியும். அதனால் நம்ம ஒளியறதை விட்டுட்டு அந்த ட்ராகன் யாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம அந்த ட்ராகனை பார்க்கணும். இது எல்லாம் ஆரம்பித்தது அந்த பக்கத்து கிங்டம் தான், அங்கே தான் நம்ம போகணுன்ட்டு நம்ம டே சொல்ல இது நம்ம ஜேகேக்கும் நம்ம கிம்முக்கும் நல்லாவே புரியுது. கரெக்டு தான், நம்ம என்ன தப்பு பண்ணோம், ஒளியறதுக்கு நம்ம தப்பு பண்ணலை, நம்ம போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேயே வந்து சில காஸ்டியூம்ஸ்லாம் இருக்குது நம்ம ஜேகே உடையது. ஸோ ஃபேஸ்லாம் ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி, அதாவது இந்த மாறு வேஷம் அப்படிலாம் போட்டுக்கிட்டு 3 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. ஏன்னா நம்ம டேவையும் இங்கே தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஒரு வேளை வந்து மற்ற ஆளுங்க வந்தாங்கன்னா நம்ம டேவை பிடிச்சிட்டு போயிடுவாங்க இல்லையா. ஸோ நம்ம டேவையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து நடந்தே அந்த மலையை சுற்றி அந்த பக்கத்து கிண்டமுக்கு வந்து போயிடுறாங்க. அங்கே போனால் நம்ம கிங்கு சொன்னது எல்லாமே உண்மை தான். பயங்கரமாக வந்து பெருசாக வந்து சேதமாயிருக்கு. அங்கங்கே வீடுங்க பாதி எரிஞ்சு போயிருக்கு. அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து அடிபட்டு வெளியிலேயே வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க.
இருக்காங்க. ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது நம்ம டேக்கு பார்க்கறதுக்கு. நம்ம கிம்புக்கும் ஜேகேக்குமே வந்து நல்லா புரியுது. இப்படி ஒரு சிச்சுவேஷனை பார்த்தா கிங்கு கண்டிப்பாக நான் தான் பண்ணியிருப்பேன் நம்புவார். தப்பு இல்லை, அவர் மேலே எந்த தப்பும் இல்லை. அப்போது கிங்கு சொன்னது எல்லாமே உண்மைதான். இங்கே எவனோ ஒருத்தன் இருக்கான், அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 10 நிமிஷம் 10 நிமிஷம் டைம், நான் இந்த வழியாக போகிறேன், நீ இந்த வழியாக போ, நீ அந்த வழியாக போ. 3 பேரும் ஒரு அளவுக்கு சுற்றிட்டு கரெக்டாக இதே இடத்துக்கு வந்து நின்றுணும் அப்படின்னு சொல்ல கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரியே ஒரு சைடு போகிறாங்க. அது எல்லா இடத்தையுமே சுற்றி பார்க்குறாங்க. ஒரு இடம் விடாமல் அந்த கிண்டமே வந்து ஒரு வழி ஆக்கிட்டு இருக்கு அந்த ட்ராகனு. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த சீரியஸ் எல்லாமே புரியுது. ஸோ ரிட்டன் அதே பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. ஸோ பார்த்தது அப்படி அப்படியே வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3 பேரோட நின்று பேசிகிட்டு இருக்க ஒரு பெரிய குதிரை சவுண்டு கேட்குது. என்னடா அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா நம்ம கிங்கு வராரு, அதாவது ஆரமோட அப்பா வராரு. எதுக்கு வந்திருக்காருன்னா அவரோட ஃப்ரெண்டு வந்து இறந்துட்டார் இல்லையா, ஸோ அவரோட பாடியை வந்து இன்றைக்கி தான் வந்து இது பண்ணுறாங்க, அதாவது அடக்கம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் அவர் வந்திருக்காரு. பயங்கர கவலையில் இருக்கார். இவங்க 3 பேருமே வந்து அவங்களோட ஃபேஸ்லாம் கவர் பண்ணிருக்கிறதுனால ஸோ பெருசாக யாருக்கும் எந்த டவுட்டும் வரல. இருந்தாலும் நம்ம 3 பேரும் இங்கே நிற்க வேணாம்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக போய் நிற்கிறாங்க. அதாவது அந்த நாட்டோடைய கிங்கோடைய உடம்பை வந்து அவரோட பையன் தூக்கிட்டு வரான். ஸோ 4 பேரை வச்சு அப்படி தூக்கிட்டு வரான். அங்கேருந்து நடந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு, அதாவது ஆல்ரெடி வந்து அந்த அந்த அதாவது இப்போது வந்து பிரின்ஸாக இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்து அம்மா கிடையாது, அதாவது குயின் கிடையாது. அவங்க வந்து எப்போயும் இறந்துட்டு இருக்காங்க. இவர் மட்டும்தான் தன்னோட பையனை வந்து தனியாக நின்று வளர்த்துருக்காரு. ஸோ இவ்வளோ தூரம் வளர்த்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இவனை வந்து நான் கிங் ஆக்கணும், இவனுக்கு ஒரு நல்ல பையனோ நல்ல பொண்ணோ பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கணும், என் பையனோட ஆசை தான் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கிங்கிட்ட வந்து நிறைய ஷேர் பண்ணியிருப்பார். ஸோ அதெல்லாமே நினச்சி இவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. இப்படி நம்ம கிங்கு ஃபீல் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே ஒரு பக்கம் நின்றுட்டுருக்காங்க. யார் தான் அந்த ட்ராகன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பமாயிடுது. இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த கிங்கோட பாடியை எடுத்துகிட்டு போயிட்டு என்னென்னலாம் பண்ணணுமோ அப்படியே வந்து பண்ணிவிட்டு நம்ம கிங் என்ன பண்ணுறாருன்னா அந்த பையன்கிட்ட வந்து பேசுகிறாரு. எந்த ஒரு ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளுப்பா, ஒன்றும் வந்து வருத்தப்படாத, இப்போதைக்கு என்னுடைய நாட்டிலேருந்து இத்தனை பேரை நான் கூப்பிட்டு வந்திருக்கேன், இவ்வளோ சோல்ஜர்ஸு, உனக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த பிளேஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, அதோட உன்னோட பீப்புள்ஸ்க்கு வந்து என்னென்ன வந்து மெடிசன்ஸ் தேவை எல்லாமே வந்து என்னோடய நாட்டிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அவங்க எல்லாருமே உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் என்னுடைய கிங்டமில் இருக்கிற பெஸ்ட் டாக்டர்ஸை வந்து நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இப்போதைக்கு இவங்களை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் அந்த ட்ராகனை கொல்றதுக்கான எல்லா ஒரு பிளானையுமே வந்து நான் பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். நீ வருத்தமே படாத. உனக்கு அப்பான்றதை விட அவன் எத்தனையோ வருஷத்தில் என்னோடய ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்கான். நாங்கள் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கோம். சின்ன வயசுலேருந்தே எனக்கு அவனை தான் தெரியும், அவனை மட்டும்தான் தெரியும். ஆனால் என் ஃப்ரெண்டை கொன்ன அந்த ட்ராகனை நான் கண்டிப்பாக விட மாட்டேன். நீ வருத்தப்படாத, நீ தைரியமாறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. ஏன்னா இப்போ அவர் போயிட்டு என்ன பண்ணாரு, நம்ம ஜேகே தேடணும். அவர் தான் கன்ஃபார்மாக இருக்கார்ல, நம்ம ஜேகே தான் வந்து தான் ஃப்ரெண்டை கொண்டுட்டான்ட்டு. ஸோ அதனால நம்ம ஜேகே தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இதை நம்ம ஜேகேவும் நல்லாவே நோட் பண்ணுறாரு. உடனே கிங் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ அந்த கூட்டத்தோட கூட்டமாக இங்கேருந்து போ, நம்ம கிங் வந்து என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்றத இதே கெட்ட போல நீ உள்ளே போனேன்னா அவரால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நிறைய சோல்ஜர்ஸ் அவர் பின்னாடி போகிறாங்க இல்லையா. ஸோ சோல்ஜர்ஸாக நீ போயிடு, நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம், ஒரு 8 மணி போல் அந்த அதாவது அந்த கேவ் கிட்ட நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிம்முக்கும் இந்த பிளான் புரியுது. சரி ஓகே நான் போகிறேன், நீ டேவை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இங்கே நம்ம டேவும் ஜெக்கவும் நம்மளே ஒரு பின்னாடி போயிருக்கலாம்ல, இல்லை நம்ம இங்கே இருக்கணும். ஏன்? ஏன்னா அந்த ட்ராகன் எங்கெங்கேயோ இருக்கான்ட்டு எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப நேரமாக என்னோடய உடம்பு ஒரு மாதிரி திக்குன்னு எரியிற மாதிரியே இருக்குது. என்னால் அந்த எரிச்சலை தாங்க முடியல. இருக்க உடம்பு அப்படியே நெருப்புக்குள்ளே குதித்த மாதிரி இருக்குது. அந்த ட்ராகன் இங்கெங்கேயும் என் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஜேகே சொல்ல, நம்ம டேவும் வந்து நம்ம ஜேகேயோட கையை பிடிச்சி நிற்கிறாரு. ஒன்றும் இல்லை, பயப்படாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன் அப்படின்ட்டு. நான் பயப்படுறதுக்கு ஒரே காரணம் நீ என் கூட இருக்கிறதுனால தான். என்ன ஜேகே இப்படி சொல்கிறேன்? தப்பெல்லாம் எடுத்துக்காதரா, நான் தப்பான எண்ணத்துலலாம் சொல்லலை. உனக்கு எதனா ஆகிடும் மூட்டு தான் எனக்கு பயமாக இருக்குது. ஜேகே அதெல்லாம் எனக்கு எதுவும் ஆகாது. அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டுட்டு நான் போயிட மாட்டேன், உன் கூடவே தான் இருப்பேன். சரி வா நம்ம கொஞ்சம் தூரம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங்டம்குள்ளேயே அவங்க நடந்து போகிறாங்க. ஒரு இடமா போய் பார்க்குறாங்க. எங்கே இருக்கும் அந்த ட்ராகன்? அந்த கேவுக்குள்ளே கண்டிப்பாக அந்த ட்ராகன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுவும் இல்லாமல் இத்தனை வருஷமாக அம்மா நம்மக்கிட்ட இதை பற்றி எதுவுமே சொன்னது இல்லையே, இன்னொரு ட்ராகன் இருக்குன்றது எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஆனால் இதெல்லாம் பார்த்தா ஒரு ட்ராகன் பண்ண மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு இடத்துல உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் போயிட்டே இருக்குது. நம்ம ஜேகே வெயிட் பண்ணுறாரு, கண்டிப்பாக அந்த ட்ராகன் இந்த பக்கம் வரும் அப்போ இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஜேகேவும் டேவும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு பேசிகிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு ஆப்போசிட் சைடு பயங்கரமாக கத்துற சவுண்டு கேட்குது. என்னடான்ட்டு இவங்க 2 பேரும் ஓடுறாங்க அந்த மூளைக்கு. நம்ம ஜேகே தான் முன்னாடி போகிறாரு. நம்ம ஜேகேக்கு பின்னாடி நம்ம டே ஃபாலோ பண்ணிட்டே வராரு. பார்த்து ஜேகே பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இவங்க அதாவது நம்ம ஜேகேவும் டேவும் ஓடுறாங்கன்னா எதிரிலேருந்து நிறைய பேர் இவங்களை கிராஸ் பண்ணி ஓடுறாங்க. என்னாச்சுன்னு இவங்க கேட்குறாங்க. அது வந்துருச்சு, அது திரும்பி வந்துருச்சுன்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடுறாங்க. எது வந்துருச்சு அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எந்த பக்கம் வந்து வந்தாங்க அப்படின்ட்டு போய் பார்த்தா ஒரு பெரிய டிராகன், அதாவது நம்ம ஜேகே விட கொஞ்சம் பெருசு, ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது அதுக்கு வந்து தலையில் பெரிய பெரிய கொம்புங்களாம் இருக்குது. நம்ம ஜேகேக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. அதாவது இப்போ பார்க்குற இந்த புது டிராகனுக்கு மட்டும்தான் நல்லா நீட்டாக இருக்குது கொம்பு. அதாவது நான் இந்த இமேஜில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ரெட் ஒன், அதுதான் வந்து நம்ம ஜேகேக்கு ஆப்போசிட்டான டிராகன். ஓகேவா, அந்தளவுக்கு பெரிய கொம்பு இருக்குது. அது ஒரு மாதிரி என்ன பண்ணுதுன்னா 2 பேரை பிடிச்சி அவங்கள உயிரோடு அப்படியே வாய்க்குள்ளே போட்டு மென்னுக்கிட்டு இருக்கு. இதை பார்க்குற ஜேகேக்கா அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக நின்றுட்டு இருக்காரு. அப்போ நானும் டிராகனாக மாதிரி தான் இப்படி தான் இருப்பேனா அப்படின்ட்டு வேற கேட்குறாரு நம்ம டே கிட்ட. ரொம்ப முக்கியம், டே அது பாடுறா யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து இப்படி நம்ம ஜேகே கிட்ட பேச, நம்ம டேவோட குரல் கேட்டோடனே அந்த டிராகன் அப்படியே நம்ம டே பக்கமாக திரும்புது. அப்படியே ஒரு விதமும் முறைக்குது. நம்ம ஜேகேவா, டே என் பின்னாடி வந்து நில்லு, என் பின்னாடி வந்து நெல், அசைய மட்டும் அசையாதுன்னு சொல்ல நம்ம டேவும் வந்து பின்னாடி நிற்கிறாரு. பொறுமையாக அந்த டிராகன் ஒரு விதமாக நம்ம ஜேகேவோட ஃபேஸை பார்க்குது. அதாவது அதுக்கு நல்லாவே தெரியுது இது ஜேகே, இவனும் ஒரு டிராகன் தான் அப்படின்றது வந்து அதெல்லாம் ஃபுல்லாகவே வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியுது. ஸோ 2 பேரும் வந்து கண்ணுலேயே அப்படியே முறைச்சிக்கிறாங்க. நம்ம ஜேகே என்ன நினைக்கிறாருன்னா இதுவும் ஒரு டிராகன் தானே, ஸோ அதுக்கு என்ன நல்லாவே புரிஞ்சிருக்கும், நம்ம அது யார் என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம், இப்போதைக்கு அது ஏதோ ஒரு கோவத்தில் இருக்குது, அதை நம்ம கொஞ்சம் கம் டவுன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி இவர் பொறுமையாக ஒரு 2 ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறாரு பாருங்க. அது வாளால் ஒரே ஒரு அடி தான் நம்ம ஜேகே அப்படியே பறந்து போய் தூரமாக விழுறாரு. அட பாவி டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அந்த டிராகனை பார்த்து கத்த, அவ்வளோதான் நம்ம ஜேகே விட்டுடுது. அந்த டிராகன் வந்து நம்ம டே பக்கமாக திரும்பி ஒரு அடி எடுத்து வைக்குது. ஐயோ நானே குரலை குத்து என்ன இது மாதிரி இது பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படி திரு முடிச்சுட்டே இருக்காரு. ஜேகே தூரமாக விழுந்தாரில் அவர் ஏஞ்சிக்கிறாரு. டே அது வந்து என் பேச்சை கேட்க மாட்டேங்குது, அது ஒரு விதமான டிராகனாக இருக்குது, நீ ஓடு, சீக்கிரமாக ஓடு, நான் வரேன், நீ ஓடு அப்படின்னு சொல்ல நம்ம டேவா விழுந்தடிச்சிட்டு ஓடுறாரு. வந்த வழியாகவே அவர் தான் டே ஓடுறத பார்த்தோன்னே அந்த டிராகன் வந்து பயங்கர வேகமாக நம்ம டேவை துரத்துட்டே ஓடி வருது. இவரா சந்து பொந்துக்குள்ளெல்லாம் போகிறாரு, சின்ன சந்துக்குள்ளெல்லாம் போகிறாரு, ஏன்னா அவ்வளோ பேர் டிராகனால் உள்ளே வர முடியாது இல்லையா. ஆனால் அதுவாக வழியில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து அதோட நெருப்பால் எல்லாத்தையும் எரிச்சிட்டு போயிட்டே இருக்குது. நம்ம டேவை வந்து ஃபைனலாக பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வருது பாருங்கள். அப்போ இந்த டிராகன் சடனாக ஸ்டாப் ஆகிடுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஜேகே உள்ளே என்ட்ரி ஆகிட்டாரு. அவர் ஜேகேவாக வரல, அதாவது அவர் வந்து அவருடைய டிராகன் உருவத்தில் உள்ளே வந்திருக்காரு. ஏன் டேவியே நீ துரத்துறியா அப்படின்ற ஒரு கோவத்தோடு அப்படியே செம்ம வெறியோடு அந்த டிராகனை பார்க்குறாரு. நம்ம டேக்கா எப்பா நல்ல வேலை வந்துட்டான் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டே என்ன பண்ணாருன்னா, அதாவது நம்ம ஜேகேவை தான் பார்க்குறாரு, அதாவது டிராகனாக மாறி இருக்க நம்ம ஜேகேவை பார்க்குறாரு. ஜேகே வந்து என்ன தான் டிராகனாக மாறினாலும் இப்போலாம் வந்து எல்லாரையும் அவர் ரெகக்னைஸ் பண்ணுறாரு இல்லையா. ஸோ அப்படியே டேவை பார்த்து அவரோட தலையை மட்டும் இப்படி அசைக்கிறாரு, அதாவது நீ ஓரமாக போய் நில்லு அப்படின்ட்டு. இது நம்ம டேக்கு நல்லாவே புரியுது. வேகமாக நம்ம டே ஒரு மூலில் போய்ட்டு நின்றுறாரு அமைதியாக. அவ்வளோதான், இங்கே 2 டிராகனுக்கும் வந்து சண்டை ஆரம்பிக்குது. மாறி அடிச்சுக்கிறாங்க. அந்த டிராகன் வந்து நம்ம ஜேகேவை விட ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனாலும் நம்ம ஜேகே விடுற மாதிரி இல்லை. மாறி வந்து பயங்கரமான ஃபைட் நடக்குது. மாறி நெருப்பு கக்கிதுங்க. அந்த அளவுக்கு பயங்கரமாக சண்டை நடக்குது. இந்த சண்டையில் வந்து அங்கே இருக்கிற சின்ன வீடுங்கள்லாம் வந்து இதுவாகுது, அதை டேமேஜ் ஆகுது இல்லையா. அந்த இடத்துல நம்ம டே நிற்கிறாரு. ஸோ நம்ம டே மேலே ஒரு சில கட்டைங்க வந்து விழப்போகுது. அதையும் நம்ம ஜேகே வந்து கவனித்து அதை பிடிச்சி தள்ளி விடுறாரு. நம்ம டே அங்கேருந்து தப்பிச்சு ஒரு இடமா போய் நிற்கிறாரு. டே அப்படி மூளில் போய் சண்டை போடுங்கடா, ஏன்டா என் பின்னாடி வரீங்கன்ற மாதிரி நம்ம டே அங்கேருந்து விழுந்தடிச்சிட்டு ஒரு மூளில் போய் நிற்கிறாரு. இவங்க எதுவுமே பார்க்குற மாதிரி இல்லை, 2 பேரும் பயங்கரமாக வந்து ஃபைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த 2 டிராகனையுமே பார்க்குறாங்க. ஒன்றுத்தையே நம்மளால் சமாளிக்க முடியல, இப்போ இன்னொரு டிராகனா அப்படின்ட்டு ஒரு சிலர் பேசுகிறாங்க. ஒரு சிலர் வந்து அந்த டிராகன் தான் நம்ம எல்லாரையும் வந்து காப்பாற்ற வந்திருக்கு, நீங்கள் எதுக்கு அதை வந்து இது பண்ணுறீங்க அப்படின்ட்டு இன்னொரு சிலர் பேசுகிறாங்க. தேவா அந்த 2 டிராகனோட ஃபைட்டையும் வந்து பார்த்துட்ருக்காரு. ஜேகேக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, ஜேகே அந்த டிராகனை போட்டு தள்ளுறா அப்படின்ற மாதிரி இவர் இங்கேருந்து கத்துறாரு. 2 டிராகனுக்கும் பயங்கரமாக ஃபைட் நடக்குது பாருங்க. ஃபைனலாக வந்து அந்த நியூவாக வந்திருக்குல்ல அந்த டிராகன் என்ன பண்ணிடுதுன்னா, அதோட கை நகத்தை வச்சு நம்ம ஜேகேயோட உடம்பு மேலே ஒரு பெரிய மார்க் ஒன்று போடுது. அந்த அடி பட்ட உடனே, அதாவது நம்ம ஜேகே அந்த டிராகனாக இருக்கார் இல்லையா, ஸோ அப்படியே அவர் கீழே விழுந்துடுறாரு. அப்படியே ஒரு விதமாக மயக்கம் வருது. அதாவது அந்த அடியை வந்து அவரால் வந்து இது பண்ண முடியல, என்ன இது இப்படி வலிக்குது அப்படின்ற மாதிரி அதாவது பொத்துன்னு விழுந்துடுறாரு. நம்ம டேக்கா ஒரு மாதிரி ஆயிடுது. ஏய் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இங்கே கத்திக்கிட்டே நம்ம ஜேகே கிட்டே வர்றாரு. அதாவது அவரோட உருவம் மாறல, இன்னும் டிராகனாகவே தான் விழுந்திருக்காரு. நம்ம ஜேகே வந்து எழுந்திருக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனால் அவரால் ஏஞ்சிக்க முடியல, அந்த அளவுக்கு அவர் உடம்புல பயங்கரமாக அடிபட்டிருக்கு. அவ்வளோதான். இதை வந்து இந்த டிராகன் பார்த்த உடனே நம்ம ஜேகேவை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொல்ல வருது பாருங்க. கரெக்டாக நம்ம டே வந்து ஜேகே எழுந்துடுறா அப்படின்னு கத்த இந்த டிராகனை விட்டுடுது. அந்த டிராகன் என்ன பண்ணிடுதுன்னா அப்படியே பறந்து வந்து டேவை வந்து பிடிச்சிடுது. அலேக்கா அது கையில் பிடிச்சி அப்படியே பறந்து போயிட்டே இருக்குது. இதை வந்து நம்ம ஜேகேவும் பார்க்குறாரு.
பண்ணுறாரு, அவர் வேகமாக எழுந்து பறந்து போய் அந்த ட்ராகனை பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. அதாவது நம்ம ட்ராகனாக இருக்கார்ல நம்ம ஜேகே, ஸோ ஏஞ்சிக்கிறாரு, பறக்க அவரோட விங்ஸை வந்து விரிக்கிறாரு பாருங்க. ஆனால் என்னன்னு தெரில, அவரோட ட்ராகன் உருவம் அப்படியே மறைஞ்சிடுது. ஸோ மனுஷ உருவத்துக்கு மாறிடுறாரு, பொத்துரி கீழே விழுந்து போய் கிடக்கிறாரு. இதை வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ இந்த ட்ராகன் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி அதை தூரமாக நின்று பார்த்துருப்பாங்க. என்னாச்சுன்னு தெரியல அந்த பையனுக்கு, இந்த பையனை வேறு இந்த ஒரு ட்ராகன் தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரு பக்கம் நின்று பேசிட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம கிம் வனாசம் தூரமாக நின்று இவங்க போயிருப்பாரு இல்லையா, அதாவது கிங்கு பின்னாடி போயிருப்பார் இல்லையா. ஸோ 2 ட்ராகனுங்க சண்டை போகிறத வந்து இவங்க அந்த மலை மேலேருந்தே பார்த்துருப்பாங்க. என்னடா இது 2 ட்ராகன், அப்போ உண்மையிலே ஜேகே இதெல்லாம் பண்ணலையா அப்படின்ட்டு நம்ம கிங்குக்கு புரியுது. அந்த இடத்துக்கு நம்ம கிம் வந்து பேசுகிறான், அவன் எதுவுமே பண்ணல, நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க, வாங்க நம்ம ஜேகேக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருப்பாரு. ஆனால் இவங்க வரத்துக்குள்ளே அந்த ட்ராகன் வந்து நம்ம டேவை தூக்கிட்டு போயிடுது. ஸோ இவங்க வந்து ஒரு அளவுக்கு தான் பார்த்துருக்காங்க, என்னாச்சு ஏதாச்சுன்றது தெரியல இல்லையா. வந்து பார்த்தா நம்ம ஜேகே பயங்கர அடியோடு கீழே விழுந்து போயிருக்காரு. அவரோட உடம்புல வந்து பயங்கரமான மார்க்கு பெருசாக இருக்குது வெட்டு. அப்படியே வந்து நம்ம கிம்மு தான் ஜேகேவை பிடிச்சி தூக்குறாரு. ஜேகே டே ஏந்திரா என்னை விட்டு போயிடாதரா அப்படின்ட்டு அழுகுறாரு பயங்கரமாக. கிங்கா வேகமாக பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. அவனுக்கு ஒன்றும் இல்லைடா, அடினால அவன் மயங்கிட்டான், சரி தூக்கு நம்ம போயிட்டு டாக்டரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நம்ம ஆரமோட அப்பா என்ன பண்ணிடுறாருன்னா அவரோட கிண்டம்க்கு தூக்கிட்டு வர்றாரு. ஸோ இது வந்து நம்ம ஜேகே மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிடுது. ஆனால் அப்போ அந்த ட்ராகன் யார் அப்படின்றது வந்து இவங்களுக்குள்ள ஒரு குழப்பமாயிடுது. நம்ம குயினையும் வர வைக்கிறாங்க, மற்ற பசங்க எல்லாருமே வராங்க. வந்து நம்ம குயினா காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க, இதுக்கு தான் ஏன் சொன்னேன், இப்போ என் தேவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பக்கத்துலேயே வந்து நின்றுட்டு இருக்காங்க. 2-3 பேர் வந்து நம்ம ஜேகேக்கு மருந்தெல்லாம் போடுறாங்க. ஆனால் இன்னமும் வந்து நம்ம ஜேகே வந்து கண்ணை முழிச்சு பார்க்கல, அவர் இன்னும் நல்ல மயக்கத்தில் தான் இருக்காரு. ஃபுல்லாக ஒரு உடம்பு ஃபுல்லாக பெருசாக மாவு கட்டு மாதிரி போட்டு அப்படியே பெட்டில் படுக்க வச்சுருக்காங்க. அப்போ அந்த ட்ராகன் யார், நம்ம டேக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சைடு நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவர் இன்னும் கண் முழிக்கல, ஏதோ ஒரு கல் மேலே வந்து அவர் படுத்துட்டு இருக்காரு. பக்கத்துலேயே அந்த ட்ராகன் அதோடைய உருவத்திலேயே இருக்குது. ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம டேக்கு வந்து முழி போகிறது. பொறுமையாக கண்ணை திறந்து பார்க்குறாரு. அப்பா தலைலாம் வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணை திறக்கும் போது அவருக்கு ஞாபகமே வருது, நம்மளை அந்த ட்ராகன் தூக்கிட்டு வந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பயந்துடுறாரு. சுற்றி முற்றி பார்க்குறாரு, எதுவுமே இல்லை. அதாவது அந்த இடம் வந்து ஒரு பெரிய குகை மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஒரு பெரிய கல் மேலே வந்து அவர் படுத்திருக்காரு. ஏஞ்சி உக்காஞ்சிக்கிறாரு. யாருன்னா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சுற்றி பார்க்குறாரு. ஒரு மூலையில் வந்து மனுஷங்களோட எலும்பெல்லாம் இருக்குது. அதை பார்க்குற அவருக்கு வந்து பயங்கரமாக பயமாயிடுது. அழுவே ஆரம்பிச்சிடாரு. ஜேகே எங்கே இருக்க ஜேகே, நான் வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து அவருக்கு ஜேகே ஞாபகமே வருது. ஆமாம் இல்லை, ஜேகேக்கு அடிபட்டதில் ஐயோ என் ஜேகே எப்படி இருக்கான்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. அப்போ வெளியிலேருந்து ஒரு குரல் கேட்குது, ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வாய்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு தள்ளி பார்த்தா அந்த டிராகன் தான் பேசுது. அதாவது டிராகன் உருவத்திலேயே வாய்ஸ் வருது, ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு. நீ பேசுவியா, ஆனால் என் ஜேகேவால் டிராகனாக இருக்கும்போது பேச முடியாதே. ஏன்னா ஜேகே ஒரு சின்ன டிராகன் தான், நான் அவனுக்கும் மேலே, அதனால தான் என்னால் பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் பதில் வேறு சொல்லுது. என்ன சொல்கிற நீ, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு நம்ம டே வந்து பயப்படுறாரு பாருங்க. என்ன ஜேகே டிராகனாக இருக்கான்னு தெரிஞ்சோம் அவனை இப்படி லவ் பண்ணுறேன், ஆனால் நானும் ஒரு டிராகன் ஒன்று, என்னை பார்த்து இப்படி பயப்படாத, உன்னை இவ்வளோ சீக்கிரம்லாம் கொல்ல மாட்டேன், உன்னை தூக்கிட்டு வந்தால் தானே அவன் என்னை தேடி வருவான், அவனா அவனோட உயிரை எனக்கு கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு நீ என் கூட இருக்கணும்ல அப்படின்ட்டு அந்த டிராகன் பேசிக்கிட்டே அதோட உருவத்தை வந்து மாற்றுது. ஆக்சுவலாக அவனும் ஒரு மனுஷன்தான். அவனோட டிராகன் உருவம் போய் ஒரு மனுஷ உருவத்துக்கு வந்து நம்ம டே முன்னாடி நிற்கும் போது நம்ம டேக்கு கண்ணு மொழியெல்லாம் புதுங்குது. அடப்பாவி நீயா அப்படின்னு பயங்கரமாக நம்ம டே வந்து ஷாக் ஆகிடுறாரு. இவர் நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆக இந்த பக்கம் நம்ம ஜேகே வந்து கற்றுக்கிட்டே ஏஞ்சிக்கிறாரு. டே என்னை விட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து குயின் இருக்காங்க. ஜேகே அசையாதரா, ரொம்ப வலி கொண்டா, உனக்கு இப்போ தாண்டா மருந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து நம்ம குயின் சமாதானப்படுத்துறாங்க. ஆனால் நம்ம ஜேகே யார் பேச்சும் கேட்குற மாதிரி இல்லை. அந்த டிராகன் என் கண்ணு முன்னாடி என் டேவை தூக்கிட்டு போயிடுச்சு, நான் போய் என் டேவை காப்பாற்றணும், என்னை விடுங்கன்ட்டு அந்த பெட்லேருந்து எழுந்திருக்க ட்ரை பண்ணேன். அப்போ தான் அவருக்கு தெரியுது பயங்கரமாக அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஜேகே வந்து டிராகனாக இருக்கும் போது எப்படிப்பட்ட அடிபட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஒரு காயம் வந்து அப்படியே மறைஞ்சிரும், அது சரியாயிடும். ஆனால் இந்த ஒரு காயம் வந்து மறையவே இல்லை. ஏன் அப்படின்னு யோசிக்கும் போது தான் நம்ம ஜேகேக்கு வந்து புரியுது. அதாவது மனுஷனால் ஏற்படுற எந்த ஒரு காயத்தினால நம்ம ஜேகே, அதாவது அந்த டிராகனோட உயிர் போகாது. ஆனால் இன்னொரு டிராகன் வந்து இன்னொரு டிராகனை தாக்குச்சு அப்படின்னா அந்த காயம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் சரியாகாது. ஸோ ரொம்ப நாள் எடுக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஜேகேவும் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அது எப்படி டேவை ரெகக்னைஸ் பண்ணி தூக்கிட்டு போயிருக்கோம், அது ஏன் என்னை கொல்லவே இல்லை ஃபைனலாக, அது நினச்சிருந்தா என்னை கொண்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து படத்திலாம் யோசிக்கிறாரு. கிங் வந்து மன்னிப்பு கேட்குறாரு, என்னை மன்னிச்சிடடா, நான் நீ தான் தப்பு பண்ண நினச்சிருந்தா அப்படின்னு சொல்ல நம்ம ஜேகே அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கிங்,
நான் உங்கள் இடத்துல இருந்தாலும் நான் அதான் அப்படி தான் யோசிப்பேன். இப்போது என் டே எப்படி இருக்கா, எனக்கு பயமாக இருக்குது. அந்த ட்ராகன் அவன் எதனா பண்ணிவிடுமோன்ட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் அந்த ட்ராகனை சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ராகன் என்ன பண்ணோம் அப்படின்றத அவர் யோசிக்கிறாரு உட்காந்துக்கிட்டு. டேக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு முள்ள உட்காந்துட்டு அழுகுறாங்க. நம்ம ஜிம்முன்னெலாம் பார்க்கணுமே, ஐயோ என் மச்சனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்றாரு. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவர் வந்து அவங்ககிட்ட பேசுகிறாரு, உனக்கு என்ன தான் வேணும், நீ இப்படிப்பட்டவனா, நான் உன்னை போய் நம்பினானே, என் ஜேகே கண்டிப்பாக கண்டுபிடிப்பான், அப்போ இருக்கடா அவனுக்கு, அவன் என்னை தேடி வருவான் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் உன்னை தேடி வரணும், அவன் உயிரை என் கையில் கொடுக்கணுன்ட்டு தான்டா நான் அவனை தூக்கிட்டே வந்தேன்ட்டு இவன் பேசுகிறான். ஓகே கைஸ், இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் பண்ணிடுறேன்.